கும்பராசனையர்களுக்கு வணக்கம். தேவனாம் ச ரிஷினாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் பக்தி பூதம் திரிலோகேஷம் தம் நமாமி புருஷஸ்பதிம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாஷா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த மந்திரத்தை கூறி வழிபடுவதால் நமது குருவிற்கு அறியாமல் செய்த பாவங்களை மன்னித்து நாம் அனைத்திலும் வெற்றியடைய பிரம்மா விஷ்ணு சிவன் என்கின்ற மும்மூர்த்திகளின் ஆசைகளும் நமக்கு கிடைக்கிறது. அது மட்டுமில்லாமல் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரனாகிய சிவன் இவர்கள் குருதேவர்கள் ஆவார்கள். குருவின் அன்றாட நடவடிக்கைகள், எண்ணங்கள், சொற்கள் ஆகியவைகள் உண்மையை பிரதிபலிக்கும். அதாவது இம்மூன்று குணங்களையும் கடந்தவர் என்று பொருள். அதனால் குரு பிரம்மா விஷ்ணு சிவன் முதலானோர்களுக்கு சமமாக கருதப்படுகிறார். குறிப்பாக ஒழுக்கத்தை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில் அவர் பிரம்மாவாக கருதப்படுகிறார். மாணவர்களிடம் உள்ள நல்ல பழக்கங்களை பாதுகாப்பதால் அவர் விஷ்ணுவாக கருதப்படுகிறார். மாணவர்களிடம் உள்ள தீய குணங்களை அளிப்பதால் இவர் சிவனாக கருதப்படுகிறார். இந்த மூன்று பணிகளையும் செய்வதால் குருவானவர் மும்மூர்த்திக்கு சமமாக போற்றப்படுகிறார். அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக கும்பராசனையர்களான உங்களுக்கு பணபலம், மண்வளம், அதே போல் ஆள்பலம் என அனைத்தும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் குரு பகவானுடைய இந்த அதிசார உச்ச பெயர் அமைகிறது. இதன் காரணமாக கும்பராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் பொதுவாகவே கிடைக்க இருக்கு என்று பார்க்கும்போது, குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பொறுமையான நபர், சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். யார் எது செய்தாலும் சொன்னாலும் கோபம் என்பது அவ்வளவு சீக்கிரம் அவர்களுக்கு வராது. அதே போல குரு தெய்வ நம்பிக்கை நிறைய இருக்கும். மதிப்பு, மரியாதையும், கடமை, கண்ணியம், ஒழுக்கம், கட்டுப்பாடு இது எல்லாம் நிறைந்திருக்கும். அதே போல பக்தி, பண்பாடு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபராக இந்த குரு உச்சம் பெறும்போது கும்பராசினியர்களுடைய பண்பாக இருக்குங்க. இது எல்லாம் எதனால் என்று பார்க்கும்போது குரு உச்சம் பெறுகிறார். எங்கு உச்சம் பெறுகிறார் என்று பார்க்கும்போது கடகராசியில் அதிசாரமாக குரு உச்சம் பெறுகிறாரு. லக்னாதிபதியாக இருந்த மேலும் சிறப்பு இல்லை என்றாலும் கூட, லக்னமாக இருந்தாலும் கூட ராசிக்கு 2, 5, 9, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருப்பது சிறப்பு. குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெறுவதன் காரணமாக கும்பராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது, உங்களுக்கு பெரும் பணம் கைகளில் புரளுங்க. எவ்வளவு நாட்களாக ஏதோ வேலை செய்க அதற்கான ஊதியம் கிடைக்கிறது என்று குடும்பத்தை நடத்தி வந்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த குருவினுடைய உச்சத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கைகள்ல பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் எவ்வளவோ வருடங்களாக வராமல் இருந்தும் அந்த பணம் தற்போது உங்களுக்கு தேடி வந்து அவர்கள் கொடுக்க இருக்காங்க. தொழில் மற்றும் வியாபாரத்திலும் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய உச்சம் கும்பராசினியர்களான உங்களுக்கு அமைய இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாட்களாக வாடகை வீட்டிலேயே பிறந்து வாழ்ந்து வந்த உங்களுக்கு இனி சொந்தமாக இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது அல்லது ஏற்கனவே கட்டிய வீட்டில் குடிபெயர்வது, இது மாதிரியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்குங்க. ஒருவேளை இவற்றை கடன் வாங்க வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் தயங்காமல் கடன் வாங்கி அந்த வீட்டையோ நிலத்தையோ கூடிய விரைவில் வாங்கி உங்களுடைய பெயருக்கு மாற்றம் செய்து உங்களுடைய சொந்த நிலமாகவோ வீடாகவோ மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையிருக்கு. இது உங்களுடைய சிறு வயது கனவு என்று கூட சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு கனவு, ஆசை நிறைவேறும் தருணம் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பணம் இருந்தால் உறவுகள் இருக்க மாட்டார்கள், உறவுகள் இருந்தால் பணம் இருக்காது என்ற நிலை போய் பணம், புகழ், உறவுகள் அனைத்தும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குருவினுடைய உச்ச பயிற்சி. அதாவது கடகராசியில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிற இத்தருணம் அமைய இருக்குதுங்க. நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாட்களாக ஏதோ நண்பர்கள் என்ற பெயர் இருக்கிறோம் என்று உங்களுடன் இருந்தவர்கள் இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு உங்களுடைய நல்லது கெட்டது எல்லா
விஷயத்திலும் அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அவர்களுடைய ஆலோசனைகள் அல்லது அவர்கள் நீங்கள் செல்லும் இடத்திற்கு துணையாக வருவது என்பது மாதிரியான பல நிகழ்வுகள் அவர்கள் உங்களுக்கு பற்றுத்துணையாக இருந்து உங்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் அமையிருக்காங்க. இந்த நண்பர்கள் உங்களுக்கு பல முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க. அதே போல நீங்கள் இவ்வளவு நாட்களாக வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இனிவரும் காலங்கள்ல வாழ போகிற வாழ்க்கைக்கும் ஒருத்தருக்கு நீங்கள் உபதேசம் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை வரம்பு அதிகரிக்க இருக்கு. ஒரு சில ஆசிரியர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக அரசாங்க ஆசிரியர், அதாவது அரசு பள்ளிகளிலோ அல்லது அரசு கல்லூரிகளிலோ ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தில் உள்ள நீங்கள் இப்போது அதற்கான தேர்வு எழுதிவிட்டு முடிவு கிடைக்காமல் காத்திருக்கும் உங்களுக்கு இந்த ஆசிரியர் பணி தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய நல்ல ஒரு வெற்றியும் அமையிருக்கு. ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகளின் அடிப்படையில் அதிகரிக்க இருக்கு. இவ்வளவு நாட்களாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று இருந்த அந்த கோவில்களுக்கு எளிதாக சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள், குறிப்பாக குரு பகவானுடைய அதிசார உச்சநிலை உங்களுக்கு தெளிவுபடுத்துது. இனிவரும் காலங்களில் உங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்குங்க. அதே போல் நிதித்துறை, அரசாங்க ரீதியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்காக காத்திருக்குதுங்க. அதாவது தொழில் ரீதியாகவோ, உத்தியோக ரீதியாகவோ, வியாபார ரீதியாக அரசாங்கத்தினுடைய ஆதரவையும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பையும் நாடி இருந்த உங்களுக்கு எளிதில் இவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைத்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. அதே போல இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு பல வழிகளில் புண்ணியங்களை சேர்க்க இருக்கீங்க. அதாவது இல்லாதவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகள் செய்வது, ஒரு சில மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது, அதே போல குறிப்பாக ஒரு சிறு உதவியான அவர்கள், அதாவது உணவில்லாதவர்களுக்கு உணவளிப்பது என பல நல்ல காரியங்களை செய்து புண்ணியங்களை நீங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த குருவினுடைய உச்சம் அமைகிறது. இந்த செயல் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய குலத்தையே தலைக்க வைக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து இவ்வளவு நாட்களாக எங்கு இருக்கு, ஏது இருக்கிறது, இருக்கா இல்லையா என எதுவுமே தெரியாமல் இருந்து வந்தாலும் உங்களுடைய பூர்வீக சொத்து அல்லது பூர்வீக பணம் உங்களுக்கு தேடி வந்து உங்களுடைய கைகளில் கூடிய விரைவில் கிடைக்க இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் நீடித்தாலும் கூட அந்த வழக்குகள்ல யாருக்கு உரிமை இருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலுமே முன்னேற்றமாய் நிறைந்திருக்கும் என்பது கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைகளால் பல இன்னல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு குழந்தைகளால் உங்களுக்கு புகழும் மரியாதையும் அந்தஸ்தும் உயர இருக்குதுங்க. அவர்கள் படிப்பின் காரணமாகவோ அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதன் நிமித்தமாகவோ நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அது மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கு மத்தியில் மரியாதையோடு நடப்பதன் காரணமாக யாருடைய பிள்ளை இவ்வளவு கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்கிறார்கள் என்பதை வைத்தும் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க. புதிய தொழில் அல்லது புதிய வியாபாரம் சம்பந்தமாக முயற்சிகள் மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக இந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு விதத்தில் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில இனிவரும் காலங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கும் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டுமில்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவு, அபிப்பிராய பேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர் அமைகிறது. இத்தருணங்கள்ல கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.